رباه عفوك إني من نور مدت يداي. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனை வணங்குவதற்காகத்தான் இந்த வானங்கள் பூமியிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைப்புகளை படைத்திருக்கின்றான். அதிலும் குறிப்பாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதர்களையும் ஜின்களையும் படைத்ததற்குரிய காரணத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே கூறுகின்றான். வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன். மனிதர்களையும் ஜின்களையும் அல்லாஹ் படைக்கவில்லை அவனை வணங்கி வழிபட வேண்டும் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக தவிர என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகின்றான். கண்ணியத்துக்குரியவர்களே, லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வானத்திற்கு கொடுத்த கடமை, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பூமிக்கு கொடுத்த கடமை, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் படைத்த அத்துணை படைப்புகளுக்கும் கொடுத்த கடமை லா இலாஹ இல்லல்லாஹ். நாவுகளால் சாதாரணமாக உச்சரிக்கக்கூடிய வார்த்தை அல்ல. கண்ணியத்துக்குரியவர்களே, இது ஒரு அமானா. இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் ஒரு அமானிதம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே சூரத்துல் அஹ்ஸாபுடைய 72வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகின்றான். இன்னா அரத்னல் அமானத அலஸ் ஸமாவாதி வல் அர்தி வல் ஜிபால் ஃபஅபைன அன் யஹ்மில்னஹா வஅஷ்ஃபக்ன மின்ஹா வஹமலஹல் இன்சான் இன்னஹு கான ظلومًا ஜஹூலா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான், இந்த அமானிதத்தை அல்லாஹ் வானத்திடம் ஒப்படைத்தான், பூமியிடம் ஒப்படைத்தான், அல்லாஹ் மலைகளிடம் ஒப்படைத்தான். ஆனால் அதை வாங்குவதற்கு அவை மறுத்துவிட்டன, அதை பார்த்து அஞ்சி நடுங்கின. வஹமலஹல் இன்சான், ஆனால் மனிதன் அதை சுமந்து கொண்டான். ஆனால் அநியாயக்காரனாக அறிவீனம் உள்ளவனாக மனிதன் இருக்கின்றான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த ஒரு வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ்வின் பொருத்தத்தை ஒரு மனிதனுக்கு வாங்கி கொடுத்து விடும். லா இலாஹ இல்லல்லாஹ் அவனுடைய பாவங்கள் அனைத்தையும் அழித்துவிடும். லா இலாஹ இல்லல்லாஹ் நாளை மறுமையில் அல்லாஹுடைய விசாரணையில் இருந்து அவனை பாதுகாத்துவிடும். லா இலாஹ இல்லல்லாஹ் நாளை மறுமையில் நரக நெருப்பிலிருந்து ஒரு முஸ்லிமுக்கு விடுதலையை அளிக்கும். லா இலாஹ இல்லல்லாஹ் நாளை மறுமையிலே சொர்க்கத்திலே அந்த மனிதனை நுழைவிக்கும். லா இலாஹ இல்லல்லாஹ் நாளை மறுமையிலே அந்த சொர்க்கத்திலே அல்லாஹுடைய பொருத்தத்தை அவனுக்கு வாங்கி தரும். லா இலாஹ இல்லல்லாஹ் அந்த பொருத்தத்திற்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்கும் மேலாக நாளை மறுமையில் அந்த ரப்பை இந்த 2 கண்களால் பார்க்கக்கூடிய பாக்கியத்தை வாங்கி தரும். லா இலாஹ இல்லல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் இல்லை என்றால் இந்த உலகத்தை அல்லாஹ் படைத்திருக்க மாட்டான். லா இலாஹ இல்லல்லாஹ் இல்லை என்றால் இந்த வானத்தை அல்லாஹ் படைத்திருக்க மாட்டான். லா இலாஹ இல்லல்லாஹ் இல்லை என்றால் அல்லாஹ் நபிமார்களை அனுப்பி இருக்க மாட்டான். லா இலாஹ இல்லல்லாஹ் இல்லை என்றால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த ஒரு படைப்பையும் படைத்திருக்க மாட்டான். லா இலாஹ இல்லல்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, மீண்டும் சொல்லுகின்றேன், நாவுகளால் உச்சரிக்கக்கூடிய வார்த்தை மட்டுமல்ல இந்த லா இலாஹ இல்லல்லாஹ். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் ஒரு அமானிதம். லா இலாஹ இல்லல்லாஹ் ஒரு மிகப்பெரிய பொறுப்பு. யார் இதை பாதுகாத்து நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே தூய்மையான உள்ளத்தோடு செல்கின்றார்களோ அவர்கள் நிச்சயமாக வெற்றி அடைவார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், யௌம லா யன்ஃபஉ மாலுன் வலா பனூன் இல்லா மன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த பாக்கியத்தை நமக்கு கொடுப்பானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வை அறிந்து கொள்வது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிமார்களுக்கு கொடுத்த கடமை. இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வை அறிந்து கொள்வது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த நபிமார்களிலும் விசேஷமாக தனக்கு மிக நெருக்கமாக நாளை மறுமையிலே அவர்கள் இந்த உலக மக்களுக்கு ஷஃபாஅத் செய்வதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தேர்ந்தெடுத்த முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருக்கு அல் குர்ஆனை அல்லாஹ் கொடுத்தானோ வேதமாக, அதன் மூலமாக யாருக்கு வழிகாட்டுவதற்காக இறுதி சமூகத்திற்கு தூதராக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு தூதரை ஒரு நேசரை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தானோ அந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் அல் குர்ஆனிலே கூறுகின்றான், ஃபஹல் யன்ظுரூன இல்லா ஸாஅத அன் தஅதியஹும் பக்ததன் ஃபகத் ஜாஅ அஷ்ராத்துஹா ஃபஅன்னா லஹும் இதா ஜாஅத்துஹும் ذிக்ராஹும். மேலும் அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமையை மறுத்து வாழக்கூடிய காஃபிர்களான பாவிகளுக்கு அல்லாஹ்
மறுமையை குறித்து எச்சரிக்கை செய்ததற்கு பிறகு சொல்லுகிறான், நபியே நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், ஃபஅலம் அறிந்து கொள்ளுங்கள் நபியே, அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ் படைத்த இறைவன் அல்லாஹுவை தவிர வேறு இறைவன் இல்லை என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தின் மூலமாக இரண்டு அடிப்படைகளை அல்லாஹ் நிரூபிக்கின்றான். ஒன்று, இந்த கல்வியை அல்லாஹுடைய தூதருக்கு அல்லாஹ் நேரடியாக அறிந்து கொள்ளுங்கள் என்று கூறினாலும் இதன் மூலமாக முஸ்லிம் சமூகத்திற்கு அல்லாஹ் கொடுக்கின்ற படிப்பினை, இந்த முஸ்லிம் சமூகமே நீங்களும் இந்த லா இலாஹ இல்லல்லாஹுவை அறிந்து கொள்ளுங்கள். இரண்டாவது படிப்பினை, ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், யானி அல்லாஹுடைய தூதருக்கு அல்லாஹ் கட்டளையிடுகின்றான், உஸ்புத் அலா மா அன்த அலை, நபியே நீங்கள் எதன் மீது இருக்கின்றீர்களோ, லா இலாஹ இல்லல்லாஹுவை அறிந்தவர்கள் தான் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களுக்கு மேலும் இந்த கட்டளை வருவதற்கு காரணம், நபியே எந்த கட்டளையை நீங்கள் அறிந்திருக்கின்றீர்களோ அந்த கட்டளையில் மேலும் நீங்கள் உறுதியாகுங்கள் என்று கூறுவதற்காகத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தை கூறுகிறான் என்று முஃபஸ்ஸிர்கள் விளக்கம் சொல்லுகிறார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் நஹ்யுன் வ இஸ்பாத்துன், ஒன்றை மறுத்து ஒன்றை ஏற்றுக்கொள்ளுதல். லா இலாஹ இல்லல்லாஹ் படைத்த இறைவன், இந்த பூமியை படைத்தவன், இந்த வானத்தை படைத்தவன், இந்த அண்ட சராசரங்களை படைத்தவன் அந்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை தவிர வேறு யாரும் இல்லை, எந்த கடவுளும் இல்லை. இந்த பூமியை படைத்த, இந்த பூமியின் படைப்பினங்களை படைத்தவர்கள் வேறு யாரும் இல்லை, இல்லல்லாஹ் அல்லாஹுவை தவிர, அந்த ரப்புல் ஆலமீனை தவிர. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான், அல்லாஹுல்லதி خلقكم ثم رزقكم ثم يميتكم ثم يحييكم. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான், அவன்தான் உங்களை படைத்தான், அவன்தான் உங்களுக்கு உணவளிக்கின்றான், அவன்தான் உங்களை இறக்க வைப்பான், அவன்தான் மீண்டும் உங்களுக்கு உயிர் கொடுப்பான். வேறு யாராவது அல்லாஹ்விற்கு இணையாளர்கள் இருக்கின்றார்களா? இதை செய்வதற்கு யாரால் செய்ய முடியும்? இந்த பூமியிலே கடவுளாக தங்களை வர்ணித்தவர்கள், இந்த பூமியிலே சிலைகளை கடவுளாக கூறியவர்கள், இந்த பூமியிலே தன்னை கடவுளாக மக்களுக்கு அறிமுகப்படுத்தியவர்கள் ஃபிரௌனை போன்றவர்கள், அல்லது அவனுக்கு பின்னால் வந்தவர்கள். இப்படி யாரெல்லாம் தங்களை கடவுள் என்று அழைத்துக் கொண்டார்களோ அவர்களால் இந்த பூமியிலே ஒரு படைப்பை படைக்க முடியுமா? அல்லாஹ் சொல்லுகின்றான், யாரை எனக்கு நிகராக நீங்கள் அழைக்கின்றீர்களோ அவர்கள் எல்லோருமே உங்களை போன்ற சாதாரண அடிமைகள் தான். அல்லாஹ்வையே அழையுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு கட்டளையிடுகின்றான். ذَلِكَ بِأَنَّ اللَّهَ هُوَ الْحَقُّ, அல்லாஹ் தான் உண்மையானவன், அல்லாஹ் தான் உண்மையான இறைவன், உங்களை படைத்தவன். وَأَنَّهُ يُحْيِي الْمَوْتَى وَأَنَّهُ عَلَى كُلِّ شَيْءٍ قَدِيرٌ, அவன்தான் இறந்தவர்களுக்கு உயிரை கொடுப்பான். அவனிடம்தான் இந்த அண்ட சராசரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து படைப்புகளுடைய ஆட்சி அதிகாரங்களும் சக்தியும் அவன் மீதுதான் இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான். அவன் நாடியதை செய்து முடிப்பான். ஃபஅலுல் லிமா யுரீத், அவன் எதை நாடுகிறானோ அதை செய்வான். அல்லாஹ் வானத்திற்கு கட்டளையிடுவான், வானம் மழையை இறக்கும். அல்லாஹ் பூமிக்கு கட்டளையிடுவான், தாவரங்கள் வெளியே வரும். அல்லாஹ்வின் ஞானம் இல்லாமல், அல்லாஹ்வின் நாட்டம் இல்லாமல், அல்லாஹ்வுடைய நாட்டம் செயல்படுத்தப்படாமல் இந்த பூமியில் எதுவும் நடப்பதில்லை, நடக்கப் போவதும் இல்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான், இந்த பூமியிலே ஒரு காய்ந்த மரத்திலிருந்து ஒரு இலை கூட கீழே விழ முடியாது அந்த அல்லாஹ்வின் நாட்டம் இல்லாமல். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மனிதர்கள் ஜின்கள் என எல்லோரும் ஒன்று கூடி அல்லாஹ்வின் நாட்டத்தை தடுக்க நினைத்தாலும் அல்லாஹ் நாடியதை தடுக்க முடியாது. மனிதர்கள் ஜின்கள் எல்லோரும் ஒன்று கூடி அல்லாஹ் தடுத்ததை கொடுக்க நினைத்தாலும் உலகமெல்லாம் ஒன்று சேர்ந்தாலும் சரி கொடுக்க முடியாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஃபஅலம், அறிந்து கொள்ளுங்கள், அறிந்து கொள்ளுங்கள், லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ். இதற்காகத்தான் அல்லாஹ் நபிமார்களை அனுப்பினான். இதற்காகத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய மக்களுக்கு வழிகாட்டுவதற்காக தேர்ந்தெடுத்த நபிமார்களை அல்லாஹ் அனுப்பினான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான், வ இலா ஆதின் அஹாஹும் ஹூதா قال يا قوم اعبدوا الله ما لكم من اله غيره. அவர்கள் சொன்னார்கள் தன்னுடைய சமூகத்தை பார்த்து, கூட்டமே அல்லாஹ்வை
வணங்குங்கள், அவனை விடவா வேறு கடவுள்கள் உங்களுக்கு இருக்கிறார்கள். வைலா சமூத அஹாஹும் சாலிஹா, சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான். அவர்கள் சொன்னார்கள், யா கௌமி அபுதுல்லாஹ், கூட்டமே அல்லாஹ்வை வணங்குங்கள், அவனை தவிர வேறு இறைவன் இல்லை. வைலா மத்யன அஹாஹும் ஷுஐபா, ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், யா கௌமி அபுதுல்லாஹ் மா லக்கும் மின் இலாஹின் கைரு. இப்படி இந்த பூமியிலே அனுப்பப்பட்ட அத்துணை நபிமார்களுடைய நோக்கம், இந்த பூமியிலே அனுப்பப்பட்ட விசேஷமான தூதர்களின் நோக்கம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலுல் அஸ்ம் மினர் ருசுல், நபிமார்களிடமிருந்து விசேஷமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த 5 நபிமார்கள், இவர்களுடைய நோக்கமும் ஒட்டுமொத்த நபிமார்கள் ரசூல்மார்களுடைய நோக்கமும் லா இலாஹ இல்லல்லாஹ். இதற்காகத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்முடைய நேசர், எம்முடைய தாயும் தந்தையும் அவர்களுக்கு அர்ப்பணமாகட்டும் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பினார். இதற்காகத்தான் மக்காவிலே குறைஷிகளை அழைத்து, காஃபிர்களை அழைத்து, கூட்டமே இந்த மலைக்கு பின்னால் ஒரு கூட்டம் உங்களை தாக்க வருகிறது என்று சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா? அவர்கள் சொன்னார்கள், அஸ்ஸாதிகுல் அமீன், நாங்கள் நம்புவோம் முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் தான் மறுமை வரை வரக்கூடிய மக்களுக்கு எச்சரிக்கை செய்பவனாக வந்திருக்கின்றேன் என்று எப்போது பிரச்சாரம் செய்தார்களோ, என்று எப்போது மக்களுக்கு அறிமுகப்படுத்தினார்களோ, அன்றிலிருந்து அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய இறுதி வார்த்தையாக லா இலாஹ இல்லல்லாஹ் ஃபீ ரஃபீக்கில் அலா என்று எப்போது உச்சரித்தார்களோ அதுவரை அல்லாஹ்வுடைய தூதரின் காலை, அல்லாஹ்வுடைய தூதரின் பகல், அல்லாஹ்வுடைய தூதரின் உறக்கம், அல்லாஹ்வுடைய தூதரின் ஒட்டுமொத்த வாழ்க்கையுடைய நோக்கமும் லா இலாஹ இல்லல்லாஹ். எதற்கு மக்காவிலே அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மக்களுடைய எதிர்ப்பை சம்பாதித்தார்கள்? எதற்கு தாயிஃபிற்கு சென்று 10 நாட்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அடி வாங்கினார்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் எதற்கு தான் பிறந்த மக்காவை விட்டு மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்தார்கள்? எதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலைமையில் அத்துணை போர்க்களங்களும் கூட்டப்பட்டது? எதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை வழிநடத்தினார்கள்? யமனுக்கு அனுப்பினார்கள் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை. யா முஆத், அறிந்து கொள், உன்னை அனுப்புகிறேன் யமனுக்கு. எதற்காக தெரியுமா? நான் அனுப்பப்பட்ட நோக்கம், எனக்கு முன்னால் வாழ்ந்த நபிமார்கள் அனுப்பப்பட்ட நோக்கம், ஃபதுஉஹும் இலா ஷஹாதத்தி அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அவர்களை அலை முஆதே, அந்த மக்களை நீ லா இலாஹ இல்லல்லாஹ்வின் பக்கம் அலை. அதை அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்னு மாஜா கிரந்தத்திலே பதிவு செய்யப்படுகிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இதா காலல் அப்து, ஒரு அடியான் லா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் என்று கூறினால், படைத்த இறைவனை தவிர வேறு இறைவன் இல்லை, அல்லாஹ்தான் உயர்வானவன் என்று கூறினால், கால யகூலுல்லாஹு அஸ்ஸ வஜல், இந்த வார்த்தையை அடியான் கூறிய மாத்திரத்திலேயே அல்லாஹ் சொல்லுகின்றான், ஸதக அப்தி, என் அடியான் உண்மை கூறினான். லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லா அன வ அன அக்பர், நான் என்னை தவிர வேறு இறைவன் இல்லை, நான் தான் உயர்ந்தவன். வஇதா காலல் அப்து லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹ், படைத்த இறைவனை தவிர வேறு இறைவன் இல்லை, அவன் ஒருவன் தான் என்று கூறினால், கால ஸதக அப்தி, அல்லாஹ் சொல்லுகிறான், என் அடியான் உண்மைப்படுத்தினான். லா இலாஹ இல்லா அன வஹ்தி, என்னை தவிர வணக்க வழிபாடுகளை செலுத்துவதற்கு வேறு இறைவன் இல்லை என்று. வஇதா கால லா இலாஹ இல்லல்லாஹ் லா ஷரீக லஹ், அடியான் வணங்க தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, அவனுக்கு இணையாளர்கள் யாரும் இல்லை என்று கூறினால், ஸதக அப்தி, அல்லாஹ் சொல்லுகின்றான், என் அடியான் உண்மைப்படுத்தினான். லா இலாஹ இல்லல்லாஹ்
லா இலாஹ இல்லா அன வலா ஷரீக லி, என்னை தவிர வேறு இறைவன் இல்லை, எனக்கு இணையாளர்களும் இல்லை. லா இலாஹ இல்லல்லாஹ் லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து என்று அடியான் கூறினால் ஸதக அப்தி லா இலாஹ இல்லா அன லில் முல்கு லியல் முல்கு வலியல் ஹம்து என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான். வ இதா قال لا اله الا الله ولا حول ولا قوه الا بالله என்று கூறினால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனும் சொல்லுகின்றான் லா இலாஹ இல்லா அன வலா ஹவுல வலா குவத இல்லா பி என்று கூறிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் இந்த வார்த்தையை கூறிய நிலையிலே மரணிக்கின்றாரோ அவருக்கு அல்லாஹ் நரகத்தை தடை செய்கின்றான். லா இலாஹ இல்லல்லாஹ் சாதாரண வார்த்தை அல்ல கண்ணியத்துக்குரியவர்களே, சாதாரண வார்த்தை அல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் கான ஆகிரு கலாமிஹி லா இலாஹ இல்லல்லாஹ் தഖலல் ஜன்னah. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். யாருடைய இந்த பூமியின் கடைசி வார்த்தையாக லா இலாஹ இல்லல்லாஹ் என்று மாறுகிறதோ அவர் சொர்க்கம் செல்லுவார். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த பாக்கியத்தை கொடுப்பானாக. யார் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வை அறிந்தார்களோ அவர்களுடைய உள்ளம் அல்லாஹ்வுடைய அருளால் சூழும், அவர்களுடைய உள்ளம் அல்லாஹ்வுடைய முஹப்பத்தால் சூழும், அவர்களுடைய உள்ளம் அல்லாஹ்வுடைய அச்சத்தால் அல்லாஹ்வுடைய பயத்தால் சூழ்ந்திருக்கும். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வை சுமந்தவர்களுடைய தன்மை மூன்று. ஒன்று, அல்லாஹ்வுடைய பாசம், அல்லாஹ்வுடைய நேசம் அவர்களுடைய உள்ளத்தை ஆக்கிரமிக்கும். அல்லாஹ்வின் மீது பயம். இரண்டாவது, அல்லாஹ்வின் மீது பயம், அல்லாஹ்வை உள்ளத்தால் அஞ்சக்கூடிய குஷூ என்ற தன்மை அவர்களுடைய உள்ளத்தை ஆக்கிரமிக்கும். மூன்றாவது, இந்த இரண்டையும் கொண்டு அவர்கள் செய்கின்ற அமல்களை கொண்டு அல்லாஹ்வுடைய பொருத்தத்தையும் அல்லாஹ்வுடைய நாட்டத்தையும் அவர்கள் தேடிக் கொண்டிருப்பார்கள். யார் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வை உண்மையாக அறிந்தார்களோ அவர்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, லா இலாஹ இல்லல்லாஹ்வை அறிந்தவர்கள் அல்லாஹ்வை நேசிப்பார்கள். قال تعالى ومن الناس من يتخذ من دون الله اندادا يحبونهم كحب الله والذين آمنوا أشد حبا لله. சுப்ஹானல்லாஹ். மனிதர்களிலே அல்லாஹ்வுக்கு நிகராக சில மனிதர்களை எடுத்துக்கொண்டு அல்லாஹ்வை நேசிப்பது போன்றே அடியார்களையும் நேசிக்கின்றார்கள். ஆனால் ஈமான் கொண்டவர்கள் யார் என்றால் அல்லாஹ்வின் மீது அதிகம் நேசம் வைத்திருப்பார்கள். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். யார் அல்லாஹ்வை பயந்தார்களோ, லா இலாஹ இல்லல்லாஹ்வை அறிந்தார்களோ அவர்கள் அல்லாஹ்வை அதிகம் பயப்படுவார்கள். அல்லாஹ் சொல்லுகின்றான், இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா ذுகிரல்லாஹு வஜ்லத் குலூபுஹும். இதா ذுகிரல்லாஹு வஜ்லத் குலூபுஹும். சுப்ஹானல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ்வை அறிந்தவன் யார் என்றால் அவர்களுக்கு முன்னால் அல்லாஹ் என்று உச்சரிக்கப்பட்டால் அவர்களுடைய உள்ளம் அல்லாஹ்வுடைய அச்சத்தால் அஞ்சி நடுங்கும். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். லா இலாஹ இல்லல்லாஹ் சாதாரண வார்த்தை அல்ல மூமின்களே. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வை அறிந்தவர்கள் அல்லாஹ்வை நேசம் கொள்ளுவார்கள். அல்லாஹ் யாரை நேசித்தானோ அவர்களையும் நேசிப்பார்கள். அல்லாஹ் யாரை கண்ணியப்படுத்தினானோ அவர்களையும் கண்ணியப்படுத்துவார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய இந்த லா இலாஹ இல்லல்லாஹுடைய கலிமாவை அறிந்தவர்கள் அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு அதிகம் முக்கியத்துவம் கொடுப்பார்கள். என்ன வார்த்தை? அல் குர்ஆன். குர்ஆனை அறிவார்கள். லா இலாஹ இல்லல்லாஹுவை சுமந்தவர்கள் குர்ஆனோட வாழ்வார்கள். லா இலாஹ இல்லல்லாஹுவை சுமந்தவர்கள் அல்லாஹ்வின் பேச்சை தங்களுடைய நாவுகளால் உச்சரிப்பதற்கு ஆசை கொள்ளுவார்கள். அல்லாஹ்வுடைய பேச்சை, லா இலாஹ இல்லல்லாஹுடைய சொந்தக்காரனின் பேச்சை
தங்களுடைய உள்ளத்திலே பதிய வைப்பார்கள், அதை படிப்பார்கள், அதை ஆராய்வு செய்வார்கள். லா இலாஹ இல்லல்லாஹுவை அறிந்தவர்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, மூமின்களுடைய தன்மையாக அல்லாஹ் சொல்லுகின்றானே, மூமின்களுடைய தன்மையாக அல்லாஹ் சொல்லுகின்றானே, அவர்களுக்கு முன்னால் குர்ஆன் வசனங்கள் ஓதப்பட்டால், அவர்கள் குர்ஆன் வசனத்தை ஓதினால் ஹர்ரு சுஜ்ஜதவ் வ புக்கியா, அழுதவர்களாக சுஜூதிலே விழுவார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றானே. மூமின்கள் ஏன் அழுவார்கள்? குர்ஆனை ஓதுவதால் மூமின்கள் ஏன் அழுவார்கள்? அல்லாஹ்வை நேசித்ததால் அழுவார்கள், அல்லாஹ்வை பயந்ததால் அழுவார்கள், அல்லாஹ்வின் மீது உறுதியான நம்பிக்கையும் ஆதரவையும் வைத்ததால் அழுவார்கள், குர்ஆனிற்கு கண்ணியம் கொடுப்பார்கள். லா இலாஹ இல்லல்லாஹுவை அறிந்தவர்கள். கொஞ்சம் முன்னாடி வந்துரு. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே இதை நமக்கு சொல்லுகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கொஞ்சம் கேளுங்கள், கொஞ்சம் கேளுங்கள் இந்த ஹதீஸை. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹ் கூறுவதாக, யப்ன ஆதம், யப்ன ஆதம், இன்னக மா தஅவுதனி வ ரஜௌதனி கஃபர்து லக அலா மா கான மின்க வலா உபாலி. ஆதமுடைய மகனே, என் மீது நீ நம்பிக்கை கொண்டு என்னை அழைத்துக் கொண்டிருக்கும் காலமெல்லாம் நான் உன்னை மன்னித்துக் கொண்டே இருப்பேன், நான் எதையும் பொருட்படுத்த மாட்டேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான், யப்ன ஆதம், ஆதமுடைய மகனே, லவ் பலகத் துனூபுக அனான ஸமா ثم استغفرتني غفرت لك ولا உபாலி. ஆதமுடைய மகனே, வானத்தின் முகடை உன் பாவங்கள் தொட்டுவிட்டாலும் என்னிடத்திலே மன்னிப்பு கேள், நான் அந்த பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னிக்கிறேன். வலா உபாலி, எதையும் நான் பொருட்படுத்த மாட்டேன். யப்ன ஆதம், யப்ன ஆதம், இன்னக லவ் அதைதனி பிகுராபில் அர்தி ஹதாயா ثم لقيتني لا تشركو بي شيئا لأتيتك بقرابها مغفرة. ஆதமுடைய மகனே, உலகம் முழுக்க பாவங்களை சுமந்து நாளை மறுமையிலே வருகிறாய். அப்படி நீ வரும் பொழுது அந்த பாவத்தில் இந்த லா இலாஹ இல்லல்லாஹுவை கலங்கப்படுத்தக்கூடிய ஷிர்க் என்ற பாவம் மட்டும் இல்லை என்றால், நீ கொண்டு வந்த உலகம் முழுக்க பாவங்களுக்கு நன்மையை தருகிறேன். லா இலாஹ இல்லல்லாஹ் ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ். சாதாரண வார்த்தைக்கா இவ்வளவு மதிப்பு இல்லை கண்ணியத்துக்குரியவர்கள். இந்த வார்த்தையின் மகத்துவத்தை அல்லாஹுவை தவிர வேறு யாரும் அறிய முடியாது. இந்த வார்த்தையின் கண்ணியத்தை அந்த ரப்பை தவிர வேறு யாரும் அறிய முடியாது. இந்த ரப் இந்த வார்த்தையை சுமந்து அதற்காக உழைத்து அதற்காக மரணிக்கக்கூடியவர்களின் மதிப்பையும் கண்ணியத்தையும் அந்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை தவிர வேறு யாரும் அறிய முடியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை புரிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே, மன் கான ஆகிரு கலாமிஹி லா இலாஹ இல்லல்லாஹ் தഖலல் ஜன்னah. யாருடைய கடைசி வார்த்தையாக இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் அமைந்து விடுகிறதோ அவர் சொர்க்கம் செல்லுவார் என்று. எப்படி அந்த பாக்கியத்தை அடைவது? எப்படி அந்த பாக்கியத்தை அடைவது? லா இலாஹ இல்லல்லாஹ்வை கூறியவர்களுக்கு எல்லாம் அந்த பாக்கியத்தை அல்லாஹ் மரணிக்கும் நேரத்தில் அல்லாஹ் கொடுப்பாளா? கல்லா கல்லா, ஒருபோதும் அல்ல. இந்த லா இலாஹ இல்லல்லாஹுடைய வார்த்தையை மரணிக்கும் பொழுது கேட்கக்கூடிய பாக்கியத்தை வேண்டுமானால் அல்லாஹ் கொடுக்கலாம் எல்லோருக்கும். ஆனால் இதை உச்சரிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் யாருக்கு நாடுகின்றானோ அவர்களுக்குத்தான் கொடுப்பான். ஏன்? எப்படி? 3 காரணங்களை முஃபஸ்ஸிர்கள் சொல்லுகின்றார்கள். யாருடைய வார்த்தை இறுதியாக லா இலாஹ இல்லல்லாஹ் என்று அமையும் என்றால் அவருடைய முதல் நிபந்தனை, அல்லாஹ்விற்கு அவர் இணை வைத்திருக்க மாட்டார். அல்லாஹ்விற்கு தன்னுடைய வாழ்க்கையில் எதையும் இணை வைத்திருக்க மாட்டார். பிரார்த்தனை அல்லாஹ்வை அழைப்பார், நம்பிக்கை அல்லாஹ்வின் மீது வைப்பார், ஆதரவு அல்லாஹ்வையே சார்ந்திருப்பார். நஷ்டம் துன்பம் எது வந்தாலும் அல்லாஹ்வை தவிர வேறு யாரிடத்திலும் தன்னுடைய தேவைகளை கேட்டு அழைக்க மாட்டார். அல்லாஹ்விற்கு தன்னுடைய வணக்க வழிபாட்டில் எதையும் இணையாக்கி இருக்க மாட்டார். இவர் அவர். இரண்டாவது,
லா இலாஹ இல்லல்லாஹுவை சுமந்து கொண்டு மனிதர்களுடைய ஹக்கிலே அநியாயம் செய்ய மாட்டார், மனிதர்களுடைய உரிமையில் அநியாயம் செய்ய மாட்டார். மூன்றாவது, பாவங்கள் செய்து தன்னுடைய நஃப்ஸையே அநியாயத்தில் உட்படுத்திக் கொள்ள மாட்டார். யாரிடத்திலே இந்த மூன்று தன்மை இல்லையோ இன்ஷா அல்லாஹ் அவர் மரணிக்கும் பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தையோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுப்பான். கண்ணியத்துக்குரியவர்களை ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ். இதற்காகத்தான் சஹாபாக்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும், எதற்காக சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அபூஜஹலுடைய ஈட்டியால் குத்தப்பட்டு இறந்தார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ். எதற்காக பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சுடு மணலிலே பாலைவனத்தின் மண்ணிலே பாறாங்கல்லை வைத்து அமுக்கி வேதனை செய்யப்பட்டார்கள். பிலால் அவர்கள் சொன்னார்கள், என் எஜமானனே, இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தையை கூறுவதற்காக இந்த வேதனையை நீ கொடுக்கின்றாய் என்றால் இதை விடவும் ஒரு வார்த்தை தெரிந்தால் அதையும் உச்சரிப்பேனே தவிர இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வை விட மாட்டேன். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். எதற்காக ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அத்துணை சஹாபாக்களுடைய அத்துணை சஹாபிய பெண்மணிகளுடைய வேதனையும் சோதனையும் எடுத்து பாருங்கள். அதனுடைய ஒட்டுமொத்த நோக்கமும் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் தான். இந்த ஜும்ஆவுடைய மேடையிலே நான் கேட்கக்கூடிய கேள்வி, இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்விற்காக நான் எந்த சோதனையை தாங்கி இருக்கின்றேன்? இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்விற்காக என்ன தியாகங்களை நான் செய்திருக்கின்றேன்? லா இலாஹ இல்லல்லாஹ்விற்காக என்னுடைய வாழ்க்கையில் எத்துணை பகுதிகளை ஒப்படைத்திருக்கின்றேன். அந்த அல்லாஹ்விற்காக அல்லாஹ்வை நேசிக்கின்றேனா? அல்லாஹ்வை பயப்படுகின்றேனா? அந்த லா இலாஹ இல்லல்லாஹ்விற்காக பாவங்களில் இருந்து விலகி வாழ்கிறேனா? யோசித்து பாருங்க. லா இலாஹ இல்லல்லாஹ்வை கூறிக்கொண்டு தொழுகைகளை விடக்கூடிய முஸ்லிம்கள் எத்துணை பேர்? லா இலாஹ இல்லல்லாஹ்வை கூறிக்கொண்டு பொய்யை கூறக்கூடிய முஸ்லிம்கள் எத்துணை பேர்? லா இலாஹ இல்லல்லாஹ்வை கூறிக்கொண்டு பிற முஸ்லிமை பற்றி புறம் பேசக்கூடிய முஸ்லிம்கள் எத்துணை பேர்? லா இலாஹ இல்லல்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வை சுமந்தவர்கள் குர்ஆன் சுன்னாவோடு வாழ்வார்கள். அந்த குர்ஆன் சுன்னாவோடு வாழ்ந்து அதே நிலையிலேயே மரணிக்க வேண்டும் என்று விரும்புவார்கள். அவர்களுக்குத்தான் அல்லாஹ் மரணிக்கக்கூடிய தருவாயில் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தையாக அவர்களுடைய நாவின் உச்சரிப்பின் கடைசி வார்த்தையை அல்லாஹ் ஆக்குவான், அல்லாஹ் அருள் செய்வான். அப்படிப்பட்ட மூமின்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வ லக்கும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபியினா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வை சுமந்தவர்களின் அடுத்த மிக முக்கியமான தன்மை, அல்லாஹ்வையே முழுமையாக நம்பிக்கை வைத்திருப்பார்கள். கஷ்டம், நஷ்டம், சோதனை, தோல்வி எது வந்தாலும் அல்லாஹ் ஒருவன் எனக்கு போதுமானவன் என்ற நம்பிக்கையில் உறுதியாக இருப்பார்கள். அல்லாஹ் சொல்லுகின்றான், வமை யதவக்கல் அலல்லாஹ். கொஞ்சம் கேளுங்கள். வமை யதவக்கல் அலல்லாஹி ஃபஹுவ ஹஸ்பு. சுப்ஹானல்லாஹ். யார் அல்லாஹ்வை நம்பிக்கை வைக்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ஒருவன் போதுமானவன். யார் அல்லாஹ்வை சார்ந்திருக்கின்றார்களோ, அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைக்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ஒருவன் போதுமானவன். லா இலாஹ இல்லல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ்வை புரிந்தவர்களின் தன்மை. உதாரணத்தை தேடி பாருங்கள் குர்ஆனிலே. உம்மி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய தாயார் ஆண் குழந்தையை பெற்றெடுக்கின்றார்கள். ஃபிரௌனோ ஆண் குழந்தை பிறந்தாலே கொலை செய்ய வேண்டும் என்று சட்டத்தை அந்த நாட்டிற்கு கொடுத்து ஆண் குழந்தைகளை கொலை செய்து கொண்டிருக்கின்றான். இந்த நேரத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய தாயார் மூசா அவர்களை பெற்றெடுத்து விட்டு பால் கொடுக்க அஞ்சி கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் கூறினான், வஹைனா இலா உம்மி மூசா அன் அர்திஈஹ். மூசாவுடைய தாய்க்கு அல்லாஹ் செய்தி அனுப்பினான்,
மூசா அவர்களுடைய தாயை, இந்த குழந்தைக்கு நீங்கள் பால் கொடுங்கள், அல்லது நீங்கள் பயந்தால் ஒரு ஆற்றிலே அதிலே ஒரு பலகையை வைத்து ஒரு சாதனத்தை வைத்து அதிலே அந்த குழந்தையை வைத்து நீங்கள் விட்டு விடுங்கள். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். ஆற்றிலே குழந்தையை விடுவதா? மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய தாய்க்கு அல்லாஹ் சொன்னான், நீங்கள் பயப்படாதீர்கள், நீங்கள் பயப்படாதீர்கள், கவலை கொள்ளாதீர்கள், இன்னா ராத்துஹு இலைக். சுப்ஹானல்லாஹ். மூசாவுடைய தாயே, இந்த குழந்தையை அல்லாஹ் உங்களிடத்திலே மீண்டும் கொண்டு வருவான், பயம் கொள்ளாதீர்கள், விடுங்கள். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். மூசா அவர்களுடைய தாய் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டு குழந்தையை விட்டார்கள். படித்து பாருங்கள், சூரத்துல் கஸஸுடைய 10வது வசனங்களில் இருந்து படித்து பாருங்கள். சுப்ஹானல்லாஹ், கண்ணீர் வந்துவிடும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மீது வைத்த அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை, லா இலாஹ இல்லல்லாஹ்வின் மீது, லா இலாஹ இல்லல்லாஹ்வின் மீது அவர்கள் வைத்த அசைக்க முடியாத நம்பிக்கை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த குழந்தையை ஆற்றிலே விட சொல்லி பயணித்தது. அந்த குழந்தை யார் ஆண் குழந்தைகள் பிறந்தால் அறுப்பேன் என்று துடித்துக் கொண்டிருக்கின்றானோ அவனுடைய வீட்டின் ஆற்றின் நதிக்கரையை தட்டுகிறது, எடுக்க வைக்கிறான் அல்லாஹ். ஃபிரௌனுடைய மனைவியை கொண்டு செல்கிறார்கள். இந்த குழந்தையை நாம் வளர்ப்போம். அல்லாஹ் ஃபிரௌனுடைய கல்பை மாற்றுகின்றான், அவனும் சம்மதிக்கின்றான். யார் பால் கொடுப்பது? யார் பால் கொடுப்பது? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான். இதற்கு பிறகு அவர்கள் ஆராய்வு செய்து ஒரு பெண்ணை கொண்டு வந்தார்கள். யார் அவர்கள்? யார் அவர்கள்? மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய தாயார். கையிலே குழந்தை ஒப்படைக்கப்படுகிறது. யார் ஆண் குழந்தைகள் பிறந்தால் ஆண் குழந்தைகள் பிறந்தால் கொல்லுவேன் என்பதற்காக பயந்தீர்களோ, மூசாவுடைய தாயார் அவர்களே, அவனுடைய கரத்தாலே இந்த குழந்தைக்கு நீங்கள் பால் கொடுங்கள் என்று அல்லாஹ் கூற வைத்தான். பாருங்கள், கொண்டு வந்தான் உங்களிடத்திலே. மீண்டும் அல்லாஹ் அவனுடைய வாக்கை நிறைவேற்றுவான். வமன் யதவக்கல் அலல்லாஹ் ஃபஹுவ ஹஸ்புஹ். அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வையுங்கள். சோதனையா? அல்லாஹ் போதுமானவன். கஷ்டமா? அல்லாஹ் போதுமானவன். எனக்கு யாருடைய உதவியும் தேவையில்லை, அல்லாஹ் என்னை பாதுகாப்பான். ஹஸ்புனல்லாஹ், அல்லாஹ் போதுமானவன் என்று யார் வாழ்கிறார்களோ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கும் இந்த உலகத்திலும் மறுமையிலும் இந்த லா இலாஹ இல்லல்லாஹுடைய வாழ்ந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பான். ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ். நபிக்கு அல்லாஹ் கொடுத்த கட்டளை, நபியே இதை நீங்கள் மக்களுக்கும் அறிவியுங்கள். அவர்கள் லா இலாஹ இல்லல்லாஹுடைய அந்த ரப்பை பற்றி அறிந்து கொள்ளட்டும். இதன் மூலமாக அல்லாஹ் மீண்டும் சொல்ல வருவது, நீங்கள் கொண்டுள்ள லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற நம்பிக்கையில் நீங்கள் உறுதியாகுங்கள். இஸ்திகாமா, உறுதியாகுங்கள். யார் உறுதியாகின்றார்களோ, இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹு ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة. மரண நேரத்திலே மலக்குகள் வருவார்கள். யார் ரப்பை அல்லாஹ்வாக ஏற்றுக்கொண்டு அதிலே உறுதியாக இருந்தார்களோ, அல்லா தகாஃபு, பயம் கொள்ள வேண்டாம், வலா தஹ்ஸனு, கவலை கொள்ள வேண்டாம், வஅப்ஷிரு பில் ஜன்னா, உங்களுக்கு சொர்க்கம் இருக்கிறது என்ற சுப செய்தியை மரண நேரத்திலே எடுத்து வருவார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த கூட்டத்தில் எங்களுடைய பெயர்களையும் பதிவு செய்வானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்களுடைய பாவங்களை மன்னித்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே அல்லாஹ் நுழைவிப்பானாக. அதிலும் குறிப்பாக முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்கள், அவர்களோடு நாளை மறுமையிலே சொர்க்கத்திலே வாழக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தந்து அருள் புரிவானாக. அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வலக்கும். அகீமுஸ் ஸலாம்.